வணக்கம். விதிங்கிறது ஒன்று உண்டால் அது தொடர்கிறதா? விதிங்கிறது ஒன்று நம்மை தொடர்வதில்லை. விதிங்கிறது அடுத்த நிலைக்கு தொடர்வதில்லை. அது நாம் வாழுங்காலத்தில் இந்த பாவ புண்ணியம் அதனுடைய செயலுக்கு தக்கனையே நாம் உடலும் மனமும் வருந்தி அதை ஏற்றுக்கொண்டு அது அதனுடைய பாவத்தின் நிலையோ புண்ணியத்தின் நிலையோ அனுபவித்து செல்கிறது, அனுபவித்து கடந்து விடுகிறது. அடுத்து ஒரு டெபாசிட்டுக்கு இடமில்லை. மீண்டும் நம்மளுடைய செயல் நம்மளோடைய இருந்து கழிந்து விடும். அது பாக்கி இருக்காது. பின் வம்சவழிக்கோ தொடர்புக்கோ அது இடமில்லை. அவன் செய்தது அவன் வினை. அப்புறம் ஏன் அடுத்த ஆன்மாவை தொத்தும்? ஏன் தொடரும்? ஏன் தொடரும்? ஏன்னா அவன் செய்தது அவன்தான் அவனுக்கு வேண்டும். பிறகு ஆன்மாவுக்கு ஏன்? அது தனித்து நிற்கக்கூடியது. அது நம்ம சொல்லிக்கலாம். இந்த விதியின் அவன் செய்த பாவம் விதியில் தொடர்ந்து பிள்ளையை வாட்டுகிறது. உண்மை அல்ல. அவன் செயல்காலத்தில் வாழுங்காலத்தில் செய்கிற வினைப்பயன்தான் அவன் அணிவித்து கொண்டிருக்கிறான். அது பாவ புண்ணியம் இரண்டு நிலையும் அவன் அணிவித்து தான் செல்கிறான், கடந்து தான் செல்கிறான். இப்போ ஒரு நிகழ்வான விஷயம், கொஞ்சம் வருத்தமளிக்கக்கூடிய விஷயம். அவங்களை எப்படி சொல்லுவாங்கன்னா, வேதியர்னு சொல்லுவாங்க. அவர் ரொம்ப அன்பானவர், எளிமையானவர். அவர் மனைவி அப்படிப்பட்டவங்க. அந்த ஊரில் வசிக்கக்கூடிய ஒரு ஆத்மா, அது முரட்டாத்மா, யாருக்கும் பணியாத ஒரு முரட்டாத்மா. மீண்டும் ஒரு தையல் டீச்சரும் கூட, ஆண். அவர் என்ன பண்ணுறான்னா, இவரை வைத்து இவர் வீட்டில் இருக்கும்போதே வற்புறுத்தலாக தவறு செய்து விடுகிறார், வெம்பி விடுகிறார். இந்த வேதியர் ஒன்றும் அவரை தடுக்க முடியலை. ஊரில் சொன்னாலும் நியாயம் இல்லை, நிர்மூடன். அப்புறம் என்ன, இறைவனிடத்தான் இவர் தவித்தார். அதுவரை நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தவர். அவர் மனைவி இன்னொருவரோட 3 குழந்தையை விட்டு சென்று விடுகிறது. பின் அந்த குழந்தையை சுமந்து வளர்த்து நொம்பலப்பட்டு கஷ்டப்பட்டு தான் இவர் முடிவை தேடிக்கொண்டார். அது கண்டிப்பாக அந்த பாவம் தொடரும், நிகழ்விலே நடந்துவிடும்.